மனிதர்கள் எதிர்பார்ப்புகளை ஏமாற்றமடைய செய்வார். எதிர்பார்ப்புகள் தான் நம்முடைய பெரும்பாலான கவலைக்கு அடித்தளமாக இருக்கு. எதிர்பார்ப்புகள், தேவையற்ற எதிர்பார்ப்புகள். சயின்ஸ் சொல்கிறது அன்பு என்பது செயற்கை என்கிறது. அன்பு அல்ல, சுயநலம்தான் இயற்கை. மனிதனுடைய படைப்பு சுயநலம்தான் இயற்கை, அன்பல்ல இயற்கை. அப்படி என்றால் யானை குட்டி போடுகிற போது அந்த குட்டி அந்த மடுவுலேருந்து கீழே அந்த விழும்போது ஒரு சிங்கம் வந்து கடிச்சிருது. அன்புனா அது இருக்கணும்ல, குட்டி போடும்போது கடிக்கூடாதுப்பா அப்படின்னு இருக்குதா? இல்லை, சுயநலம். இன்னைக்கு பிள்ளைகளோட நம்மளாம் எப்படி வளர்க்குறோம், பெற்றவர்களை நம்ம எப்படி பார்க்குறோம், நம்ம வயசானப்புறம் அவங்க உதவணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். நம்ம ஏதாவது ஃபால் ஆனாலும் அவங்க நம்ம தூக்கி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறோம். அவங்களால முடியாது சில சமயங்களில். பிள்ளைகளை வளர்க்கும் போதே எதிர்பார்ப்ப, இவன் தான் நாளைக்கு, இவன் தான் நாளைக்கு, இவன் தான் நாளைக்கு, நாளைக்கு நீ நினைக்கிற, அதில் ஏமாற்றம் அடைஞ்சிடுற, வாழ்க்கையை முடிஞ்சிட்டுன்னு நினைச்சிடுற. எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் அடைய செய்வது இயற்கை, மனிதனுடைய இயற்கை. ஆனால் ரப்பு சொல்றா, நீ என்ன நம்பிட்டனா உன நான் கையே விட மாட்டேங்கிறா. அந்த உண்மையாளனுடைய நம்பிக்கை தருகிற வாசகத்தை ஏன் நம்முடைய கல்வில பொருந்தையில் வைக்கையில் மனசில் அதை ஆழமாக வச்சா நிச்சயமாக ரப்பு நமக்கு உதவுவான். நம்ம அடைய நினைக்கிற இலக்கு, துன்யா இலக்காக இருக்கலாம், ஆக்கிரத்து இலக்காக இருக்கலாம், அவைகளை அல்லாஹ் லேசாக நம்மளை அடைய செய்யும். அவனை திருப்திப்படுத்தணும்னு நினச்சான். அப்படி திருப்திப்படுத்தக்கூடியவளாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்குவாங்க.